Hello friends, welcome to my YouTube channel 12th School Zone. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம class 12 English grammar active and passive voice explanation part 2 தான் பார்க்க போறோம். நேத்து வந்து நான் உங்களுக்கு part 1ல வந்து எல்லா டென்ஸ்க்கும் எப்படி வரும்ன்றத காமிச்சேன். மத்தபடி ரூல்ஸ்லாம் சிலது பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம pronoun change from active to passive voiceல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு pronoun வந்து active voiceல எப்படி இருக்கும், அது passive voiceஆ மாத்தும்போது எப்படி சேஞ்ச் ஆகும்ன்றத தான் பார்க்க போறோம். இப்போ இங்க அத கொடுத்திருக்கேன், என்னன்னு பார்க்கலாம். ஐன்ற pronoun வந்து passive voice ஆ மாத்தும்போது மீன் மாறும், வீன்றது அஸ்ன்னு மாறும், யூனா யூனே தான் இருக்கும், அது மாறாது. யூ மட்டும் மாறாது, ஆக்டிவ் வாய்ஸ்லயும் பாசிவ் வாய்ஸ்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹீனா ஹிம்னு மாறும், ஷீனா ஹர்னு மாறும், இட்னாலும் மாறாது, இட்டும் யூவும் மாறாது, மற்றது எல்லாமே மாறும். தேனா தெம்னு மாறும், ஹூனா ஹூம்னு மாறும். நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். ஐனா மீன் மாறும், வீனா அஸ்ன்னு மாறும், யூ மாறாது, ஹீனா ஹிம்னு மாறும், ஷீனா ஹர்னு மாறும், இட்னா மாறாது, தேனா தெம்னு மாறும், ஹூனா ஹூம்னு மாறும். இப்போ நம்ம இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ ப்ளே கிரிக்கெட், இதில் வந்து ப்ரொனவுன் ஐ இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணுவோம். இங்கே எஸ்விஓ தான் பேட்டர்ன், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். கொஸ்டின் வந்து ஆக்டிவ் வாய்ஸ், அதில் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ, ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட். சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சரில் வந்து கிரிக்கெட் சப்ஜெக்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஐன்றது ப்ரொனவுன், அது பாசிவ் வாய்ஸில் மாறும்போது நான் மீன் மாறும்னு சொன்னேன். அப்போ வந்து இந்த இடத்துல மீன்றது ஆப்ஜெக்ட் ஆகிடும். இப்போ கிரிக்கெட் சப்ஜெக்ட் ஆகிடுச்சு, மீன்றது ஆப்ஜெக்ட் ஆகிடுச்சு. நடுவில் வந்து நம்ம டென்ஸை பொறுத்து இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆம் இஸ் ஆர் ஆர் ப்ளஸ் வேர்ப் 3ன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல வந்து நம்ம சிங்குலர்ன்றனால இஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். வேர்ப் 3 வந்து நம்ம பிளேடுன்னு மாற்றிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா கிரிக்கெட் இஸ் பிளேட் பை மீன்னு கிடைக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் ஒன் பார்க்கலாம். தே ரைட் சம் லெட்டர்ஸ். இதில் வந்து தேன்றது சப்ஜெக்ட், ரைட்டுன்றது வேர்ப், லெட்டர்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட். இப்போ வந்து நம்ம இதை ஃபர்ஸ்ட் வந்து இதை அனலைஸ் பண்ணியாச்சு, சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்னு. அடுத்து நம்ம வந்து ஆப்ஜெக்டையும் சப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பாசிவ் வாய்ஸில் வந்து லெட்டர்ஸ்ன்றது சப்ஜெக்ட் ஆகிடும். அப்புறம் தே வந்து நான் சொன்ன ப்ரொனவுன் அது மாறும் போது பாசிவ் வாய்ஸில் தெம்னு மாறும்னு. அப்போ வந்து நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் வந்து தெம், நடுவில் வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. தே ரைட் சம் லெட்டர்ஸுங்கும் போது இதுக்கு வந்து ஆம் இஸ் ஆர் ஆர் ப்ளஸ் வேர்ப் 3ங்கும் போது இது லெட்டர்ஸ்ன்றது ப்ளூரல்ன்றனால நம்ம ஆர் போட்டுக்குவோம். ப்ளஸ் வேர்ப் 3 போடும்போது நம்மளுக்கு ரிட்டர்ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் பார்த்திங்கன்னா சம் லெட்டர்ஸ் ஆர் ரிட்டன் பை தெம்னு கிடைக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஷீ பிரிங்ஸ் அ புக். இதோட பேட்டர்னும் எஸ்விஓ தான், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ வந்து பாசிவ் வாய்ஸில் வந்து புக்குன்றது வந்து சப்ஜெக்ட் ஆகிடும். ஷீன்றது பாசிவ் வாய்ஸாக மாறும்போது நம்ம ஹர்னு எழுதுவோம்னு நான் சொன்னேன். அப்போ ஹர் வந்து ஆப்ஜெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதுவும் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, சிம்பிள் ப்ரெசென்ட்டில். இப்போ நான் இஸ் ஆம் ஆர் ப்ளஸ் வேர்ப் 3 இதில் ஏதாச்சும் ஒன்று வரும்னு சொன்னேன். இது வந்து சிங்குலராக இருக்கனால நம்ம இஸ் ப்ளஸ் வேர்ப் 3 போட்டுக்குவோம். அப்போ புக் இஸ் ப்ராட் பை ஹர். இதில் பிரிங்ஸோட வேர்ப் 3 தான் ப்ராட். இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா புக் இஸ் ப்ராட் பை ஹர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். வி சி அ பிக்சர். இதோட சென்டென்ஸ் பேட்டர்னும் சேம் சென்டென்ஸ் பேட்டர்ன் தான், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் சென்டென்ஸ் பேட்டர்னை. அடுத்து நம்ம சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா பிக்சர் வந்து சப்ஜெக்ட் ஆகிடும். வீன்றது வந்து நம்மளுக்கு அசன் மாறும். நான் சொல்லிட்டு இருந்தேன் பாசிவ் வாய்ஸ்க்கு மாறும்போது அது அசன் ஆகும்னு. அப்போ பிக்சர்ன்றது சப்ஜெக்டாக இருக்குது, அசன்றது ஆப்ஜெக்ட் ஆகிடுச்சு. இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றனால நம்ம ஆம் இஸ் ஆர் ஆர் ப்ளஸ் வேர்ப் 3ங்கும் போது இந்த இடத்துல சிங்குலர். இங்கே வந்து ஏன் நம்ம யூஸ் போடுறோம்னா நீங்கள் வீன்றது ப்ளூரல் தான், ஆனால் பிக்சர்ன்றது சிங்குலர்ன்றனால நம்ம யூஸ் போடுவோம். அதனால தான் நான் இங்கே யூஸ் போட்டிருக்கேன். நீங்கள் ஆர் வராதான்னு கேட்காதீங்க, இது யூஸ் வரும். ஏன்னா பிக்சர்ன்றது சிங்குலர்ன்றனால தான் நம்ம இங்கே சிங்குலர் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். அப்போ பிக்சர் இஸ் சீன் பை அஸ்னு வரும் ஆன்சர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். ஹீ வியர்ஸ் நியூ ட்ரெஸ். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் வந்து ஹீ, வியர்ஸ் வந்து வேர்ப், ட்ரெஸ் வந்து ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம எப்பயும் போல் சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா நியூ ட்ரெஸ்ன்றது சப்ஜெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஹீ வந்து ஹிம்மா மாறும் பாசிவ் வாய்ஸில், ஹிம் வந்து ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இதுவும் வந்து நம்மளுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றனால ஆம் இஸ் ஆர் ஆர் ப்ளஸ் வேர்ப் 3ங்கும் போது இது சிங்குலர்ன்றனால ஹீன்ற சிங்குலர் தான், அதனால் நம்ம இஸ் ப்ளஸ் வேர்ப் 3 போடுவோம். வியர்ஸோட வேர்ப் 3 வந்து ஓன். அப்போ நியூ ட்ரெஸ் இஸ் ஓன் பை ஹிம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு நான் வந்து இந்த ப்ரொனவுன்ஸ்லாம் எப்படி மாறுதுன்றதுக்கு தான் காமிச்சேன். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ வந்து மீன் மாறி இருக்குது, செகண்ட் சென்டென்ஸில் தேன்றது தெம்னு மாறி இருக்குது, தேர்ட் சென்டென்ஸில் ஷீன்றது ஹர்னு மாறி இருக்குது, ஃபோர்த் சென்டென்ஸில் வீன்றது அஸ்னு மாறி இருக்குது,
ஃபிஃப்த் சென்டென்ஸில் ஹீன்றது ஹிம்னு மாறி இருக்குது. இது நாங்கள் காமிச்சனால அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து நம்ம வந்து நேற்று நான் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் 4 சொன்னேன். அசர்ட்டிவ் ஆர் டிக்ளரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரின்னு. இதில் நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸ் வந்து அது எப்படி வரும், சேஞ்ச் பண்ணுவோன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ அசர்ட்டிவ் ஆர் டிக்ளரேட்டிவ் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து அசர்ட்டிவ் ஆர் டிக்ளரேட்டிவ், அதாவது ஸ்டேட்மெண்ட். இதுக்கு வந்து எல்லா டென்ஸுமே வரும். நேற்று நான் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ்க்கும் இதுக்கு அப்ளிகபிள். நேற்று வந்து நான் எல்லா டென்ஸ்க்கும் ஒரே எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். இப்போ ஸ்டேட்மெண்ட், இதுக்கு மற்ற எக்ஸாம்பிள்ஸும் நம்ம 2-3 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். தே வில் ஆன்சர் த கொஸ்டின், இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா தே வந்து சப்ஜெக்ட், வில் ஆன்சர்ன்றது வேர்ப், கொஸ்டின்றது ஆப்ஜெக்ட். இது நம்ம எப்பயும் போல் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா கொஸ்டின்றது சப்ஜெக்ட் ஆகிடும், தேன்றது தெம்மாக மாறும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. அதனால் நம்ம வந்து வில் பி ஃபார்ம் ஆட் பண்ணோம். அப்போ த கொஸ்டின் வில் பி ஆன்சர்ட் பை தம்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து ஹீ வில் ப்ரெசென்ட் அ கிஃப்ட்னு நம்மளுக்கு இருக்குது. இதில் ஹீ சப்ஜெக்ட், வில் ப்ரெசென்ட்ன்றது வேர்ப், கிஃப்ட்ன்றது ஆப்ஜெக்ட். நம்ம எப்பயும் போல் சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு கிஃப்ட்ன்றது சப்ஜெக்ட் ஆகிடும், ஹீன்றது ஹிம்மாக மாறும், அது நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் ஆகிடும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் தான். அதனால் இதுக்கும் நம்ம வந்து வில் பி போடணும். வில் ப்ளஸ் பி ப்ளஸ் வேர்ப் 3 போட்டுக்குவோம். அப்போ கிஃப்ட் வில் பி ப்ரெசென்டட் பை ஹிம்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி நான் நேற்று ஃபியூச்சர் டென்ஸில் வந்து வில் ஆர் ஷால் எது வேணுமோ வரலாம். அதனால் அடுத்த தேர்ட் சென்டென்ஸில் பாருங்கள் உங்களுக்கு ஷால்னு வந்திருக்கு. ஐ ஷால் பெயிண்ட் த பிக்சர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்விஓ பேட்டர்னில் தான் வருது. நம்ம எப்பயும் போல் சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா பிக்சர் வந்து சப்ஜெக்ட் ஆகிடும், ஐன்றது வந்து மாறும் போது மீன் மாறும், அது ஆப்ஜெக்ட் ஆகிடும். அப்போ இதுக்கு வந்து என்னென்னா ஷால் பி ப்ளஸ் வேர்ப் 3 போட்டோம்னா நம்மளுக்கு இந்த பிக்சர் ஷால் பி பெயிண்டட் பை மீன் வரும். அடுத்து ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஷீ வில் லிசன் த மியூசிக். இதுவும் பார்த்திங்கன்னா எஸ்விஓ பேட்டர்ன் தான். இதில் எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான், சென்டென்ஸ் தான் டிஃபர் ஆகுது. இப்போ நம்ம இதில் சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா மியூசிக்ன்றது சப்ஜெக்ட் ஆகிடும், ஷீன்றது பாசிவ் வாய்ஸில் வந்து ஹர்ன்னு மாறும். அப்போ த மியூசிக் வில் பி, இங்கே வில் ப்ளஸ் பி ப்ளஸ் வேர்ப் 3 ஃபார்ம், வேர்ப் 3 ஆஃப் லிசன் வந்து லிசன்னு வரும். அப்போ த மியூசிக் வில் பி லிசன்ட் பை ஹர்ன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். த போலீஸ் வில் கேட்ச் த தீஃப். இந்த இடத்துல த போலீஸ் சப்ஜெக்டாக இருக்குது, வில் கேட்ச் வந்து வேர்பாக இருக்குது, தீஃப்ன்றது ஆப்ஜெக்ட். இதை நம்ம அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது பாசிவ் வாய்ஸில் வந்து தீஃப்ன்றது சப்ஜெக்ட் ஆகிடும், போலீஸ் வந்து ஆப்ஜெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில் ப்ளஸ் பி ப்ளஸ் வேர்ப் 3 போடும்போது நம்மளுக்கு த தீஃப் வில் பி காட் பை த போலீஸ்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட், அதுக்கு எல்லா டென்ஸில் இருக்கிறதும் வரும். இங்கே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் தான் இருக்குது. ஆனால் இது எல்லா டென்ஸ்லையுமே வரும். நேற்று நான் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு எல்லா டென்ஸ்லையும் வரும். அது வந்து அந்த எக்ஸப்ட் அந்த 4 டென்சஸ்க்கு மட்டும் பாசிவ் ஃபார்ம் கிடையாது, மற்ற எல்லா டென்ஸ்லையும் நமக்கு வரும். இப்போ அடுத்து நம்ம செகண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ்க்கு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து இம்பரேட்டிவ். நான் நேற்றே சொன்னேன் இம்பரேட்டிவ்ன்றது கமாண்டுன்னு. இப்போ அந்த கமாண்டாக நம்மளுக்கு இப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்தா ஆக்டிவ் வாய்ஸில் அதை எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸாக மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓப்பன் த டோர். ஓப்பன் த டோர்ன்றது ஒரு கமாண்ட், நம்ம ஆஃப்னா யூஸ் பண்ணுறது தான். ஸ்கூலில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நம்ம ஆஃப்னு யூஸ் பண்ணுற ஒரு கமாண்ட் தான். இதை நம்ம எப்படி பாசிவ் வாய்ஸில் மாற்றுறதுன்றதுக்கு தான் இப்போ ரூல்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் த வேர்ட் லெட். லெட்டு எப்போ போடுவோம், இப்போ ஓப்பன் த டோர் அந்த மாதிரி ஒரு கமாண்ட் இருந்ததுன்னா நம்ம பாசிவ் வாய்ஸில் போடும்போது சேஞ்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெட்டுன்ற வேர்டை போட்டுக்கணும். அடுத்து ஐடென்டிஃபை த ஆப்ஜெக்ட் அண்ட் ரைட் இட் ஆஃப்டர் த வேர்ட் லெட். இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்க சென்டென்ஸில் வந்து ஆப்ஜெக்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு லெட்டுக்கு அப்புறம் நம்ம அதை எழுதிடணும். இப்போ அந்த இடத்துல பாருங்கள் ஆப்ஜெக்ட்ன்றது வந்து டோர் தான். அப்போ லெட் த டோர் அப்படின்னு நம்ம அடுத்து ஆப்ஜெக்டை வந்து லெட் பக்கத்தில் எழுதிக்கிறோம். ஆட் த வேர்ட் பி ஆஃப்டர் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் பின்ற வார்த்தையை போட சொல்கிறாங்க. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து லெட் போடுறோம், செகண்ட் ஸ்டெப்பில் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட் எழுதுவோம். அடுத்து அப்போ லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி போட சொல்கிறாங்க தேர்ட் ஸ்டெப்பில். அப்போ லெட் த டோர் பின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் வேர்ப் 3 ஆஃப் த கிவன் வேர்ப். இந்த இடத்துல வேர்ப் என்ன, ஓப்பன்றது தான் வேர்ப். அப்போ வேர்ப் 3 ஃபார்ம் ஆஃப் ஓப்பன் வந்து ஓப்பன்னு கிடைக்கும். அப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்து லெட் த டோர் பி ஓப்பன் அப்படின்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம், லெட் ஆட் பண்ணோம். அடுத்து லெட்டுக்கு அப்புறம் நம்ம ஆப்ஜெக்ட் போட்டோம், ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் பி ஃபார்ம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேர்ப் 3 ஆட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் கிடச்சிடும். இதுதான் பாசிவ் வாய்ஸ். இப்போ இதே மாதிரி நம்ம 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ கிவ் த பென். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, லெட் போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து பென், அப்போ லெட் த பென். அடுத்து பி ஆட் பண்ணணும், அப்போ பி. கிவ் தான் இந்த இடத்துல வேர்போட வேர்ப் 3 ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் கிவ் வந்து கிவன். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா லெட் த பென் பி கிவன் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் டூ இட் அட் ஒன்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் லெட் போடுவோம் ப்ளஸ்
ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்னா இந்த சென்டென்ஸ் ஒரு வித்தியாசமான சென்டென்ஸ். இதில் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் தான். இதில் எதுவும் டேரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பென், டோர் அதெல்லாம் இருக்குது. இது வித்தியாசமாக இருக்கனால தான் இங்கே கொடுத்துருக்கேன். டூ இட் அண்ட் அட் ஒன்ஸ்னால் இந்த இடத்துல இட்டுன்றது தான் ஆப்ஜெக்ட். அப்போ நம்ம வந்து லெட்டுக்கு அப்புறம் ஆப்ஜெக்டை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா பி போடணும். பி வந்து என்ன, பி ஃபார்ம் ஆட் பண்ணியாச்சு. பட் இட் பீன்னு கிடச்சிருக்கு. அப்புறம் வேர்ப் வந்து இந்த இடத்துல என்னென்னா டூன்றது தான் இந்த இடத்துல வேர்ப். அதோட வேர்ப் 3 ஃபார்ம் வந்து டன். அப்போ லெட் இட் பி டன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஃப்ரேஸை அப்படியே போட்டுக்கிறோம். அட் ஒன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டூ இட்னா லெட் இட் பி டன்னு மாற்றுவோம். நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து டூ இட்ன்றது மட்டும் நம்மளோட சென்டென்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ டூ இட்னு மட்டும் கொடுத்தா நம்ம எப்படி பண்ணுவோம், லெட் போட்டுக்குவோம், ஆப்ஜெக்ட் அப்படியே எழுதுவோம் இட்டுன்னு, பி போட்டுக்குவோம், டூவோட வேர்ப் 3 ஃபார்ம்னா டன் போட்டுக்குவோம். அப்போ லெட் இட் பி டன். அதுக்கப்புறம் இந்த மிச்சம் இருக்க ஃப்ரேஸை நீங்கள் அப்படியே லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடணும் அட் ஒன்ஸ். அப்போ லெட் இட் பி டன் அட் ஒன்ஸ்ன்றது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். டோன்ட் ஸ்பில் த இங்க். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மற்றதுக்கெலாம் லெட் சொன்னேன். இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ டூ இட் அட் ஒன்ஸ்னால் இது எதெல்லாம் செய்யலாம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. கிவ் த பென்னா கொடு, ஓப்பன் த டோர்னா தரேன், எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்சஸாக இருக்குது. இப்போ டோன்ட் ஸ்பில்லுங்கும் போது அது நெகட்டிவ் சென்டென்ஸ். அந்த மாதிரி டோன்ட்னு வரும்போது நம்ம லெட்டுக்கு பதிலாக லெட் நாட் போட்டுக்கணும். மற்றபடி எல்லா ஸ்டெப்ஸும் அதே தான். லெட் நாட் போட்டு அடுத்து நம்ம ஆப்ஜெக்ட் எழுதுவோம். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ன்றது இங்க். அப்போ லெட் நாட் த இங்க். அதுக்கப்புறம் நம்ம பி போடுவோம். போட்டுட்டு வேர்போட வேர்ப் 3 கொடுத்துருக்க வேர்பை ஐடென்டிஃபை பண்ணுவோம். வேர்ப் வந்து ஸ்பில், அதோட வேர்ப் 3 ஃபார்ம் வந்து ஸ்பில்ட். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்கனால லெட் நாட் த இங்க் பி ஸ்பில்ட். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் சென்டென்ஸாக வரும்போது லெட்டுக்கு பதிலாக லெட் நாட்னு போடுவோம். இப்போ இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இம்பெரட்டிவே நம்ம கமாண்டாக இருக்கும் போது பார்த்தோம். இதே வந்து இந்த சில டைம் வந்து ரெக்வஸ்ட் மாதிரி அப்படி இருந்ததுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பாசிவ் வாய்ஸில் மாற்றிக்கலாம். அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வெறும் ஓப்பன் த டோர் அப்படி இருந்ததுன்னா நம்ம த டோர் பி ஓப்பன்னு எழுதுவோம். இதே ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் அப்படி இருக்குன்னா நம்ம எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ப்ளீஸ்ன்றது ஒரு ரெக்வஸ்ட். அதனால் நம்ம அது பாசிவ் வாய்ஸில் எப்படி மாற்றலாம்னா யூ ஆர் ரெக்வஸ்டட் டு க்ளோஸ் த டோர் அப்படின்னு மாற்றலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸ் மாதிரி வரும். ரெக்வஸ்ட்னா நம்ம இப்படி யூ ஆர் ரெக்வஸ்டட் அப்படி போடுறோம். ப்ளீஸ் க்ளோஸ் த டோர்னா ரெக்வஸ்டட் டு க்ளோஸ் த டோர், ப்ளீஸ் ஓப்பன் த டோர்னா ரெக்வஸ்டட் டு ஓப்பன் த டோர் அப்படி மாற்றிக்குவோம். இதே அட்வைஸ் அப்படின்னா யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட் அப்படி சொல்கிறாங்கன்னா அது அட்வைஸ். அதனால் யூ ஆர் அட்வைஸ் டு ஒர்க் ஹார்ட் அப்படி எழுதலாம். இதை நம்ம தான் ரெக்கக்னைஸ் பண்ண. அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு ரெக்வஸ்ட்டாக அட்வைஸானா அவங்க அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. வெறும் கொஸ்டின் மட்டும் தான் அவங்க கொடுப்பாங்க. கொஸ்டினை பொறுத்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெக்வஸ்ட்னா ரெக்வஸ்டட்னு போட்டுக்கலாம், அட்வைஸ்னா அட்வைஸ்னு போடலாம். இப்போ இதே வந்து ஒரு வார்னிங்காக கீப் குவைட் அப்படின்றதுலாம் வந்து ஒரு வார்னிங். அப்போ யூஆர் வாண்ட் டு கீப் குவைட். இதே பிளெஸ்ஸிங் மே காட் பிளெஸ் யூன்றது நம்ம எப்படி எழுதுவோம், மே யூ பி பிளெஸ்ட் பை காட்னு எழுதுவோம். சஜஷன் லெட் அஸ் ஃபினிஷ் த ஒர்க் அப்படி இருந்ததுன்னா இட் இஸ் சஜஸ்டட் தட் த ஒர்க் பி ஃபினிஷ் பை அஸ்னு எழுதுவோம். நான் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். இந்த இம்பரேட்டிவில் வந்து வெறும் இந்த மாதிரி வெறும் கமாண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு ரெக்வஸ்ட் ஃபார்மோ இல்லை ஒரு அட்வைஸோ இல்லை ஒரு சஜஷன், வார்னிங், பிளெஸ்ஸிங் எந்த மாதிரி வேணால் வரலாம். இப்போ ரெக்வஸ்ட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ்னால் ரெக்வஸ்டட்னு போட்டுக்கலாம். இல்லை அட்வைஸ்னால் அட்வைஸ்னு ஆட் பண்ணுவோம். வார்னிங்னா வாண்டுன்னு போடுவோம். பிளெஸ்ஸிங்னா பிளெஸ்டுன்னு போடுவோம். சஜஷன்னா சஜஸ்டட்னு போட்டு இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்கதை அப்படியே பாசிவ் ஃபார்முக்கு மாற்றிக்குவோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம இன்ட்ராகேட்டிவ் பார்க்க போகிறோம். இன்ட்ராகேட்டிவ்னா நான் கொஸ்டின்னு ஏற்கனவே சொன்னேன். இப்போ வந்து கொஸ்டின் ஃபார்மில் இருக்கிற ஒரு ஆக்டிவ் வாய்ஸை எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸாக மாற்றுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ப்ரோக் த விண்டோ. இந்த பாசிவ் இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க கொஸ்டின். இதை வந்து நம்ம எப்படி பாசிவ் வாய்ஸாக மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் போது கொஸ்டின் ஃபார்மில் இருக்குன்னா அது பாசிவ் வாய்ஸ்லேயும் கொஸ்டின் ஃபார்மில் தான் இருக்கணும். அதனால் நம்ம அந்த கொஸ்டின் மாறாமல் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ரூல் வந்து ஃபர்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். சேஞ்ச் த சப்ஜெக்ட். அதாவது கொடுத்துருக்க சப்ஜெக்ட்ன்றது ப்ராக்கெட்டில் ப்ரொனவுன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்க ப்ரொனவுன்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல ஹூன்றது தான் ப்ரொனவுன். நம்ம அங்கேயே அந்த டேபிளில் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அதுதான் பார்த்தோம். ஹூன்றது பாசிவ் வாய்ஸில் மாறும் போது ஹூம்னு ஆகும்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சேஞ்ச் த சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டெப் ஆட் ப்ரிப்போசிஷன் பை. ஆட் ப்ரிப்போசிஷன் பைனா அந்த ப்ரொனவுனுக்கு முன்னாடி நம்ம பை போட்டுக்கிறோம். இப்போ ஹூன்னு இருந்ததுன்னா பை ஹூம்னு போட்டுக்கிறோம். அடுத்து வேர்ப் 3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். வேர்ப் என்னன்னு கண்டுபிடிச்சு அதோட வேர்ப் 3 எழுதணும். இந்த இடத்துல வேர்ப் வந்து என்னென்னா ப்ரோக். அதோட வேர்ப் 3 ஃபார்ம் வந்து ப்ரோக்கன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்து என்னென்னா ஹூன்னு இருந்தது ஹூம்னு மாத்திரம். ப்ரிப்போசிஷன் பை ஆட் பண்ணணும். வேர்பை கண்டுபிடிச்சி அதோட வேர்ப் 3 கண்டுபிடிக்கணும். புட் ஆப்ஜெக்ட் பிஃபோர் வேர்புன்றது தான் ஃபோர்த் ரூல். இந்த இடத்துல வேர்ப் என்ன, ப்ரோக்கன்றது தான் வேர்ப். அதோட வேர்ப் 3 ஃபார்ம் நம்ம ப்ரோக்கன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஜெக்டை போட்டுக்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ன்றது விண்டோ. அப்போ விண்டோவை நம்ம வேர்ப்க்கு முன்னாடி போட்டோம்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னா பை போட்டோம், ஹூம் போட்டோம். அதுக்கப்புறம் விண்டோ ப்ரோக்கனுக்கு முன்னாடி வேர்ப்க்கு முன்னாடி நம்ம ஆப்ஜெக்டை போட்டுக்கிட்டோம். அப்போ பை ஹூம் வாஸ் த விண்டோ ப்ரோக்கன். ஏன் நம்ம இங்கே வாஸ் போடுறோம், ஏன்னா ஹூ ப்ரோக் த விண்டோன்றது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அதனால நம்ம வாஸ் போடுறோம். பாஸ்ட் டென்ஸ்னால் வாஸ் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, யாரோ அதை உடச்சிட்டாங்க ஏற்கனவே, அதனால நம்ம பாஸ்ட் டென்ஸ்னு சொல்கிறோம்.
அப்போ பை ஹூம் வாஸ் த விண்டோ broken. கொஸ்டின் மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது கொஸ்டின் ஃபார்மேட்டை அப்படியே தான் நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறோம். இது ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டு கொஸ்டின் மார்க் இல்லைனாலும் ஆன்சர் தப்பு தான். ஏன்னா கொஸ்டின் மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஹூ broke the விண்டோன்றதை நம்ம இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பை ஹூம் வாஸ் த விண்டோ broken மாற்றிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். விச் பென் டூ யூ லைக்? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூ இருக்குது. யூ வந்து ப்ரொனவுன், சேஞ்ச் த சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே இந்த டேபிளில் சொன்னால் யூன்றது மாறாது, பாசிவ் வாய்ஸ்லேயே யூன்னு தான் வரும். அப்போ நம்ம விச் பென்ன்றதை அப்படியே வச்சுக்கலாம், யூன்றதும் அப்படியே இருக்குது. இந்த இடத்துல வந்து டூ யூ லைக்குன்றது வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்கனால நம்ம வந்து விச் பென் இஸ் லைக் பை யூன்னு கொடுக்கலாம். இதான் இதோட ஆன்சர். விச் பென் டூ யூ லைக்னா விச் பென் இஸ் லைக் பை யூ. இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நமக்கு அதே மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். யூ வந்து ப்ரொனவுன், அது மாறாதுன்றனால அப்படியே எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். டூ யூ விசிட் மை ஹவுஸ் அப்படின்னா நம்ம அதை எப்படி மாற்றுவோம்? யூன்றது யூன் தான் இருக்கும். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து ஹவுஸ். ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வேர்ப் போட்டுக்கணும். வேர்ப்க்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் போட்டுக்கணும். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து ஹவுஸ். இந்த இடத்துல விசிட்ன்றது தான் நம்மளோட வேர்ப். அதோட வேர்ப் 3 ஃபார்ம் பார்த்தீங்கன்னா விசிட்டட். அப்போ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஜெக்டை போட்டுக்கிறோங்கும் போது ஹவுஸ். டூ யூ விசிட் மை ஹவுஸ்னு இருந்தால் இப்போ டூ வந்தாலே நம்ம இஸ் போட்டுக்குவோம் ஆன்சரில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டினில் டூ இருக்குது, நம்ம ஆன்சர் எல்லாத்துக்குமே இஸ் போடுறோம் பாருங்கள். இப்போ டூ யூ விசிட் மை ஹவுஸ்னால் இஸ் மை ஹவுஸ் போட்டுட்டு வேர்ப் 3 ஃபார்ம் ஆஃப் விசிட் வந்து விசிட்டட். அதுக்கப்புறம் நம்ம பை ஆட் பண்ணணும்னு நான் சொன்னேன். ப்ரிப்போசிஷன் பை கண்டிப்பாக ஆட் பண்ணணும், பை யூ. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் விச் பென் டூ யூ லைக்குங்கும் போது பென் தான் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். அது வந்து வேர்ப் 3 ஃபார்முக்கு முன்னாடி வருது. லைக்கோட வேர்ப் 3 ஃபார்ம் வந்து லைக்டு தான். அப்போ விச் பென் இஸ் லைக் பை யூன்னு நம்ம இங்கே போட்டிருப்போம். டூ யூன்னு வந்தால் நம்ம இஸ் ஆட் பண்ணிக்கிறோம், அது பாசிவ் ஃபார்மில், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். வாட் டிட் யூ டூ அப்படி கேட்டிருக்காங்கன்னா வாட் வாஸ் டன் பை யூன்னு நம்மளுக்கு அது சேஞ்ச் ஆகும். யூ ப்ரொனவுன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சேஞ்ச் த ப்ரொனவுன் தான். ஆனால் நம்மளுக்கு இங்கே யூ சேஞ்ச் ஆகாதுன்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது, இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம வந்து வேர்புக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் போடணுன்ற கண்டிஷன் இங்கே ஒர்க் ஆகாது. நம்ம வாட் டிட் யூ டூங்கும் போது நீ என்ன பண்ணேன்னா அது பாஸ்ட்டில் இருக்குது. அதனால் வாட் வாஸ் டன் பை யூ. டிட்டோட வேர்ப் 3 ஃபார்ம் போட்டுக்கலாம். அது டிட் தான் வேர்ப், அதோட வேர்ப் 3 ஃபார்ம் வந்து டன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ வாட் வாஸ் டன் பை யூன்றது சிம்பிளாக இது முடிஞ்சிடும். இதுக்கு நமக்கு ஆப்ஜெக்ட் கிடையாதுன்றனால டிட்டோட வேர்ப் 3 ஃபார்ம் கண்டுபிடிச்சோம். ப்ரொனவுன் யூ மாறாது, மற்றபடி அதே கொஸ்டின் ஃபார்மெட்டில் எழுதிட்டோம். பாஸ்ட் டென்ஸ்ன்றனால வாஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்போ வாட் வாஸ் டன் பை யூன்னு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் டூ யூ லைக் காஃபி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூ தான் ப்ரொனவுன், அது சேஞ்ச் ஆகாது. அதனால் அப்படியே யூன்னு போட்டுக்கலாம். லைக்கோட வேர்ப் 3 ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா லைக் தான் வேர்ப், அதோட வேர்ப் 3 ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா லைக்டு. இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா காஃபியை வந்து நம்ம வேர்புக்கு முன்னாடி போடணும்னு நான் சொன்னேன். இப்போ டூ யூ இருந்தால் இஸ் போடணுன்றதை அங்கேயே சொன்னேன். அப்போ இஸ் காஃபி லைக் பை யூன்றது நம்மளுக்கு மாறும். டூ யூ லைக் காஃபினா இஸ் காஃபி லைக் பை யூன்றது மாறும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த 3 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்க்கு பார்த்தோம். எக்ஸ்க்ளமேட்ரிக்கு வந்து மோஸ்ட்லி இதில் வராது, அதனால் அது வந்து வராதுன்றனால நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃபர்ஸ்ட் 3 தான் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், அசர்ட்டிவ் ஆர் டிக்ளரேட்டிவ் பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து எல்லா டென்சஸ்லையும் வரும்னு. அடுத்து இம்பரேட்டிவ் கமாண்ட் பார்த்தோம். கமாண்டாக வந்துச்சுன்னா ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு. அடுத்து வந்து இப்போ நம்ம இன்ட்ராகேட்டிவ் பார்த்தோம். ஒரு கொஸ்டினாக இருந்ததுன்னா அதை எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம இதெல்லாம் போக இருக்கிற சம் ஸ்பெஷல் கேசஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் கேசஸில் எப்படி வரும்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சென்டென்சஸ் வித் மாடல் வேர்ப்ஸ். மாடல் வேர்ப்ஸ்னால் என்ன? கேன், குட், ஷால், ஷுட், மே, மைட், வில், வுட், அது எல்லாமே மாடல் வேர்ப்ஸ். இப்போ மாடல் வேர்ப்ஸ் இன்வால்வ் ஆகிற சென்டென்ஸை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணுன்றதை தான் பார்ப்போம். த டீச்சர் மே பனிஷ் யூ அப்படின்னா நம்ம இந்த யூ மே பி பனிஷ்ட் பை த டீச்சர். இந்த இடத்துல டீச்சர் தான் சப்ஜெக்டாக இருக்காங்க. மே பனிஷ் அப்படின்றது வேர்பாக இருக்கும், யூன்றது ஆப்ஜெக்ட். நம்ம எப்பயும் போல் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு யூ வந்து சப்ஜெக்ட் ஆகிடும், டீச்சர் வந்து ஆப்ஜெக்ட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி பனிஷ் பியை நம்ம ஆட் பண்ணிக்கணும். பி ஆட் பண்ணிவிட்டு பனிஷோட வேர்ப் 3 ஃபார்ம்ங்கும் போது நம்மளுக்கு பனிஷ்னு கிடைக்கும். அப்போ யூ வந்து ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு சப்ஜெக்டாக. மே வந்து அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கணும். அந்த மாடல் வேர்ப் எதுவும் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. பி நம்ம எப்பயுமே ஆட் பண்ணணும்னு நான் சொன்னேன். வேர்ப் 3 ஃபார்ம் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா பனிஷ்ட்னு கிடைக்கும். பையும் நம்ம ஆட் பண்ணணும், ப்ரிப்போசிஷன் பையும் ஆட் பண்ண இருக்கக்கூடாது. அப்போ யூ மே பி பனிஷ்ட் பை த டீச்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாசிவ் வாய்ஸில். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஷீ மைட் பிரிங் இட். இதில் மைட்டுன்றது தான் மாடல் வேர்ப். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் மேன்றது மாடல் வேர்ப், செகண்ட் கொஸ்டினில் மைட்டுன்றது மாடல் வேர்ப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீ மைட் பிரிங் இட்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஷீன்றது சப்ஜெக்ட், மைட் பிரிங்குன்றது வேர்ப், இட்டுன்றது ஆப்ஜெக்ட். அப்போ இட்டு வந்து சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு இட் சப்ஜெக்ட் ஆகிடும் பாசிவ் வாய்ஸில். அப்போ நம்மளுக்கு வந்து என்ன இட் மைட் பி, நம்ம பி ஆட் பண்ணணும்னு நான் சொன்னேன்.
பி ப்ளஸ் வேர்ப் 3 போடுவோம் இதுக்கு. அப்போ வேர்ப் 3 ஃபார்ம் ஆஃப் பிரிங் வந்து ப்ராட்னு கிடைக்கும். அப்போ இட் மைட் பி ப்ராட் பை ஆட் பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ப்ரிப்போசிஷன் பை ஆட் பண்ணோம்னா இட் மைட் பி ப்ராட் பை ஹியர்னு கிடைக்கும். நம்ம சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். பி ப்ளஸ் வேர்ப் 3 ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ப்ரிப்போசிஷன் பை ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி ஷீன்ற ப்ரொனவுனாக இருக்கனால நமக்கு இந்த இடத்துல பாசிவ் வாய்ஸில் அது ஹர்னு மாறும். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் யூன்றதுனால நம்மளுக்கு அது பாசிவ் வாய்ஸில் மாறாது. செகண்ட் சென்டென்ஸில் ஷீன்னு இருக்கனால அது ஹர்னு மாறி இருக்கு. தேர்ட் ஒன் பார்க்கலாம். த பியான் வுட் ஹேவ் ரங் த பெல். அப்போ வந்து இந்த சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பியான்றது சப்ஜெக்ட், வுட் ஹேவ் ரங்குன்றது வேர்ப், பெல்லுன்றது ஆப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா பெல்லுன்றது சப்ஜெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பியான்றது ஆப்ஜெக்ட் ஆகிடும். அப்போ த பெல் வுட் ஹேவ், இந்த இடத்துல நம்ம பி போட முடியாது, ஹேவ் இருக்கனால நம்ம பீன் போட்டுக்குவோம். அதே மாதிரி வேர்ப் வந்து ரங்குன்னு தான் இருக்குது, அதனால அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, அப்படியே போட்டுக்கலாம். அப்போ த பெல் வுட் ஹேவ் பீன் ரங் பை த பியான் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம வெறும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு பிக்கு பதிலாக பீன் ஆட் பண்ணிட்டு பை ப்ரிப்போசிஷன் பை ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு பீன் போட்டு பை போட்டால் நம்மளுக்கு இதோட ஆன்சர் கிடச்சிருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்டென்சஸ் வித் மாடல் வேர்ப்ஸ் இருந்தால் எப்படி அதை பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ செகண்ட் ஸ்பெஷல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டென்சஸ் வித் ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷன். ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷன்னா என்னன்னு பார்க்கலாம். த மதர் லுக்ட் ஆஃப்டர் த சைல்டு. இந்த இடத்துல லுக்ட் ஆஃப்டர்ன்றது ஒரு ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷன் ஒரு சென்டென்ஸில் வந்துச்சுன்னா அதை எப்படி பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதர், ஆப்ஜெக்ட் வந்து சைல்டு. நம்ம சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா பாசிவ் வாய்ஸில் வந்து சைல்டுன்றது வந்து சப்ஜெக்ட் ஆகிடும். அப்போ த சைல்டை நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து த மதர் லுக்ட் ஆஃப்டர், லுக்டுங்க ஈடி இருக்குது பாருங்கள். அப்போ இது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ். அம்மா அப்போ குழந்தைய பார்த்துக்கிட்டாங்கன்னு இருக்கும்போது அது பாஸ்ட்டு, அதனால நம்ம இந்த இடத்துல வந்து வாஸ் போட்டுக்கோம். மற்றபடி இந்த ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷனில் நம்ம ஒரு சேஞ்ச் பண்ண மாட்டோம். சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். வாஸ் போட்டுக்கிட்டு அந்த ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷன் அப்படியே எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரிப்போசிஷன் பை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சைல்டுன்றனால நம்ம ஹர் மதர்னு போட்டுக்கலாம். ஹிஸ் மதர்னு கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைல்டுன்னு ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க. த மதர் லுக்ட் ஆஃப்டர் த சைல்டுங்கும் போது த சைல்டு வாஸ் லுக்ட் ஆஃப்டர் பை ஹர் மதர்னு போட்டிருக்கோம். இதில் நம்ம பாஸ்ட் டென்ஸ்னால வாஸ் போட்டிருக்கோம், மற்றபடி பை போட்டிருக்கோம். ப்ரிப்போசிஷன் ஹரோ ஹிஸோ இது என்னமோ போட்டுக்கலாம். ப்ரொனவுன் இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். த பஸ் ரேன் ஓவர் த டாக். இந்த இடத்துல ரேன் ஓவர்ன்றது தான் வந்து நம்மளோட ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷன். பஸ்ஸு வந்து டாக் மேலே ஏற்றிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நம்ம சப்ஜெக்ட் வந்து பஸ், ஆப்ஜெக்ட் வந்து டாக். இப்போ நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது பாசிவ் வாய்ஸில் வந்து டாக் வந்து ஆப்ஜெக்ட் ஆகிடும், பஸ்ஸு வந்து சப்ஜெக்ட் ஆகிடும். இதுவும் ரேன் ஓவர்ன்றத பாஸ்ட் டென்ஸ்ன்றனால நம்ம வாஸ் போட்டுக்குவோம். சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நமக்கு இந்த டாக் வாஸ் போட்டுக்கிறோன்னு சொன்னேன். அப்போ இந்த டாக் வாஸ் இந்த இடத்துல மட்டும் நம்ம ரேன் ஓவர்ன்றதை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ரேன் ஓவர்னு இப்போ வாஸ் போட்டால் ரேன் ஓவர் வராது. இந்த டாக் வாஸ் ரன் ஓவர் பை த பஸ் அப்படின்னு கிடைக்கும். நம்ம ப்ரிப்போசிஷன் பை போட்டுக்கிறோம். இந்த டாக் பாஸ்ட் டென்ஸ்ன்றனால வாஸ் போட்டுக்கிறோம். ரன் ஓவர் போட்டுக்கிட்டு ரேன் ஓவர்ன்றது ரன் ஓவர்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ப்ரிப்போசிஷன் பை ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் த பஸ்ன்னு போட்டாச்சு. இந்த டாக் வாஸ் ரன் ஓவர் பை த பஸ் அப்படின்றது தான் இதோட பாசிவ் ஃபார்ம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம். இன்ஃபினிட்டிவ்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும்னு. இன்ஃபினிட்டிவ்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ டூ லெட், டூ டூ, டூ ட்ரிங்க், டூ ஸ்விம் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இன்ஃபினிட்டிவ்ஸ். இப்போ அது இன்ஃபினிட்டிவ்ஸ் இன்வால்வ் ஆகிற ஒரு சென்டென்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், திஸ் ஹவுஸ் இஸ் டூ லெட். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் டூ லெட் போர்ட் போட்டிருப்பாங்க, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது ஒரு இன்ஃபினிட்டிவ். அது ஆக்சுவலி டூ கேப் போட்டு லெட்டுன்னு வந்திருக்கு இந்த இடத்துல, ஏன்னா அப்போ தான் அது ஒரு இன்ஃபினிட்டிவ். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தா நம்ம அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு சேஞ்சும் இல்லை, நம்ம ஜஸ்ட் ஒரு பி மட்டும் தான் இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம். திஸ் ஹவுஸ் இஸ் டூ லெட்னா திஸ் ஹவுஸ் இஸ் டு பி லெட். ஏன்னா இது டூ லெட் அப்படிங்கும் போது அவங்க வந்து ஃபியூச்சரில் தான் அந்த இடத்த யாராச்சும் வந்து ஆக்குபை பண்ணுவாங்க. அப்போ அது வந்து ஒரு ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ அதனால நம்ம வெறும் பி மட்டும் ஆட் பண்ணோம். திஸ் ஹவுஸ் இஸ் டு பி லெட். இதை வந்து வாடகைக்கு விட போகிறாங்க அந்த மாதிரி வருது. இல்லை இது ஒருத்தர் ஆக்குபை பண்ண போகிறாங்க அப்படி என்ன வந்தாலுமே அது ஃபியூச்சர் டென்ஸ் தான். அதனால் நம்ம இந்த இடத்துல பி மட்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். we are here to do this job. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் வந்து நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் பெருசாக இல்லை. ஹவுஸ் தான் சப்ஜெக்டாக இருந்தது, வெறும் சப்ஜெக்ட்டு வேர்பும் மட்டும் இருந்ததுனால நம்ம டேரெக்டாக பண்ணிட்டோம். இதே செகண்ட் சென்டென்ஸில் நம்மளுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது நம்ம எப்பயும் போல் சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். இந்த இடத்துல வீன்றது சப்ஜெக்ட், ஜாப்ன்றது ஆப்ஜெக்ட். அப்போ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு திஸ் ஜாப் அப்படின்றது சப்ஜெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் டு டூன்னு இருக்கும் போது நம்ம வந்து இஸ் டு பி டன் அப்படின்னு மாற்றுவோம். டூவோட வேர்ப் 3 ஃபார்ம் நம்மளுக்கு டன்னு கிடைக்கும். இன்னொன்று இந்த ஃபியூச்சர் டூ டூன்னுக்கும் போது அது ஃபியூச்சரில் தான் வரும். அதனால் திஸ் ஜாப் இஸ் டு பி வேர்ப் 3 ஃபார்ம் ஆஃப் டூ வந்து டன் பை. இங்கே வீன்றது அசன் மாறும்னு நான் சொன்ன ப்ரொனவுனில்.
பாசிவ் வாய்ஸில் இருக்கும்போது வீன்ற ப்ரோனவுன் வந்து அஸ்ன்னு மாறும். அப்போ திஸ் ஜாப் இஸ் டு பி டன் பை அஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சென்டென்சஸ் வித் நோபடி, நோ ஒன், எனிபடி தான் நம்மளோட 4th ஸ்பெஷல் கேஸ். எந்தெந்த சென்டென்ஸ்லாம் நோபடி, நோ ஒன், எனிபடி, எவ்ரிபடி, எவ்ரி ஒன் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் வரதை எப்படி மாற்ற போகிறோன்றது தான். டு நாட் ஹேட் எனி ஒன் அப்படின்ற சென்டென்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன இந்த டு நாட் அப்படி வந்துச்சுன்னா நம்ம லெட் நாட்னு போடுவோன்ட்டு. இதே டூன்னு இருந்ததுன்னா நம்ம லெட்னு மட்டும் போடுவோம்னு. இது நெகட்டிவில் இருக்கனால நம்ம லெட் நாட் போட்டுக்கிறோம். லெட் நாட் எனி ஒன் பி, ஹேட்டோட verb 3 ஃபார்ம் ஹேட்டட். லெட் நாட் முதல்ல போட்டுக்கிறோம், அப்புறம் எனி ஒன் அப்படியே கொடுத்துருக்கதே எழுதிக்கிறோம். பி ஃபார்ம் ஆட் பண்ணிட்டு verb 3 போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடுது. லெட் நாட் எனி ஒன் பி ஹேட்டட்னு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். ஷீ ஹேஸ் டன் நத்திங். இந்த இடத்துல வந்து நம்ம நத்திங் ஹேஸ் பீன் டன் பை ஹர்னு வரும். இங்கே வந்து நம்ம பி ஃபார்ம் வந்து நம்ம பீன்னு போட்டுக்கிறோம், டன் அப்படியே தான் எழுதுகிறோம். இதை மட்டும் நத்திங் இந்த இடத்துல சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட்ன்ற மாதிரி இருக்குது. நத்திங்கிறது தான் இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக வருது. ஷீன்ற சப்ஜெக்ட்டுங்கும் போது ரெண்டுத்தையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா நத்திங் வந்து சப்ஜெக்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஷீன்ற ப்ரொனவுன் வந்து பாசிவ் வாய்ஸில் ஹர்னு மாறும்னு நான் சொன்னேன். அப்போ நத்திங் ஹேஸ் பி போடுவோம். பி ஃபார்ம் போடும்போது இந்த இடத்துல ஹேஸ் இருக்கனால நம்ம பீன்னு யூஸ் பண்ணுவோம். டன் அப்படியே தான் இருக்குது. அப்போ நத்திங் ஹேஸ் பீன் டன் பை ஹர்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். தேர்ட் ஒன், ஐ நோ எவ்ரி திங் அப்படின்ற சென்டென்ஸ் வந்து நம்ம மாற்றும் போது இங்கே இந்த இடத்துலையும் சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஐன்றது சப்ஜெக்ட், நோன்றது verb, எவ்ரிதிங்கிறது ஆப்ஜெக்ட். அப்புறம் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் பாசிவ் வாய்ஸில் வந்து எவ்ரிதிங்கிறது சப்ஜெக்ட். அதே மாதிரி நம்ம நோ வந்து இந்த இடத்துல ஐ நோ எவ்ரிதிங்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி தான் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியுன்றது. அப்போ நம்ம வந்து இஸ் போடுவோம். verb 3 போடும் போது நம்மளுக்கு இஸ் நோன்னு இருக்குது. அடுத்து டு மீன் போட்டுக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் எப்பயும் போல் பை போட்டுறக்கூடாது, டூ போடணும். எவ்ரிதிங் இஸ் நோன் டு மீ, எனக்கு தெரியும் தான் நம்ம சொல்லுவோம். அதனால் எவ்ரிதிங் இஸ் நோன் டு மீன் போடுவோம். இந்த இடத்துல பை போட்டால் தப்பாயிடும், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறோம். மிஸ்லேனியஸ். இந்த டைப் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்லேனியஸ். நமக்கு ஒரு ஷீ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஜென்ரல் சென்டென்ஸாக இருக்கிறது தான் ஒரு பேர் அந்த எதுவும் இல்லாமல் ஜென்ரலாக ஒரு மேட்ச் அப்படி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து நம்மளுக்கு மிஸ்லேனியஸ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இட் இஸ் டைம் டு கமென்ஸ் த மேட்ச்னால் இந்த இடத்துல வந்து என்ன மேட்ச் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல, ஜென்ரலாக சும்மா மேட்ச்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் நம்ம அப்படியே வந்து பாசிவ் ஃபார்மில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இட் இஸ் டைம் இந்த இடத்துல வந்து மேட்ச் இங்கே வந்து எண்டில் இருக்குது, அதை வந்து நம்ம ஃப்ரண்ட்லேயே கொண்டு வந்துடுவோம். அதுதான் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட் இஸ் டைம் டு கமென்ஸ் த மேட்ச்ன்றது நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது இட் இஸ் டைம் ஃபார் த மேட்ச் டு, இங்கே பி நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ பி ஆட் பண்ணால் அதுக்கப்புறம் தான் வேர்ப் வரணும். அதனால் வேர்ப் நம்மளுக்கு எண்டில் வந்துடும். இட் இஸ் டைம் டு கமென்ஸ் த மேட்ச்ங்கும் போது இட் இஸ் டைம் ஃபார் த மேட்ச் டு பி கமென்ஸ்டு, இடி போடுறோம். அது ஒன்று தான் நம்ம பண்ணுற சேஞ்ச். இட் இஸ் டைம் அப்படியே தான் இருக்குது. நம்ம இந்த கமெண்ட்ஸ் வேர்பு மட்டும் எண்டில் போட்டுக்கிறோம். மேட்ச்ன்றது தான் இங்கே சப்ஜெக்ட்னால மேட்சை வந்து கொஞ்சம் நடுவில் கொண்டு வரும். அதுதான் நம்ம பண்ணுற சேஞ்ச். இட் இஸ் டைம் ஃபார் த மேட்ச் டு பி கமெண்ட்ஸ்னு எழுதுகிறோம். இப்போ நம்ம செகண்ட் ஒன் பார்க்கலாம். இந்த மிஸ்லேனியஸ் டைப்லேயே கொஸ்டின் மாதிரி இருக்குது. இஸ் த பெயிண்டர் கோயிங் டு பெயிண்ட் திஸ் டோர்ஸ்னு, இதில் யார் பெயிண்டர் எந்த டோர் எதுவுமே அவங்க கொடுக்காம ஜென்ரலாக மிஸ்லேனியஸாக இருக்குது. அதனால இது மிஸ்லேனியஸ் சென்டென்ஸ். இது ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருக்குது. எப்படி அந்த இடத்துல மேட்ச் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டோர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். அதனால் நம்ம அப்படி சேஞ்ச் பண்ணோம்னா டோருங்க யூஸுங்கும் போது இங்கே ஏன் யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில் பெயிண்டர்ன்றது சிங்குலர், அதனால் யூஸ் கொடுத்துருக்காங்க. இதே டோர்ஸ்னு கொடுத்துருக்கனால அது ப்ளூரல், அதனால் நம்ம அடுத்து அது ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தோம்னா நம்ம ஆர் தீஸ் டோர்ஸ்னு போடணும். யூஸ் போட்டாலும் தப்பாயிடும் ப்ளூரலுக்கு. அப்போ ஆர் தீஸ் டோர்ஸ் கோயிங் டு பி ஃபார்ம் ஆட் பண்ணும்போது பி பெயிண்டட்னு வரும். அப்போ ஆர் தீஸ் டோர்ஸ் கோயிங் டு பி பெயிண்டட் பை த பெயிண்டர். இந்த இடத்துலையும் நம்ம பி போட்டோம், கமெண்ட்ஸ்க்கு முன்னாடி பி போட்டு கமெண்ட்ஸ்டுன்னு போட்டோம். அதே மாதிரி இந்த இடத்துல பி போட்டால் பெயிண்டட்னு போடணும், பெயிண்ட்னு போட்டால் தப்பாயிடும். இப்போ டோர்ஸுன்றனால நம்ம ப்ளூரல் ஆர் போட்டிருக்கோம். அதே மாதிரி டூ போட்டு பி பெயிண்டட்னு போடணும். அதுதான் இப்போ இங்கே நம்ம பண்ணியிருக்க சேஞ்ச். கொஸ்டின் மார்க் கண்டிப்பாக போடணும், ஏன்னா கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா பாசிவ் வாய்ஸ்லேயும் அது நம்மளுக்கு அதே மாதிரி தான் வரும். இஸ் த பெயிண்டர் கோயிங் டு பெயிண்ட் திஸ் டோர்ஸ்னால் ஆர் தீஸ் டோர்ஸ் கோயிங் டு பி பெயிண்டட் பை த பெயிண்டர்னு நம்மளுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நான் எக்ஸசைஸ் வந்து அடுத்த பார்ட்டில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.